நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். எழுதியவர் குகன். ஒலி வடிவில் உங்களுக்கு வழங்குவது கேரவன் எம் அருணாச்சலம். அத்தியாயம் 1. திரிபுரா காங்கிரஸ் மாநாடு. பாபுஜி, நீங்க ஆதரிச்ச ஒருத்தருக்கு எதிராக நின்றதுல இருந்து என்ன நீங்க உங்க எதிரியாகவே பார்க்கிறீங்க? இவர் இப்படி நேரடியாக கேட்பார் என்று எதிர்பார்க்கவில்லை. காந்தியிடமிருந்து எந்த அசைவும் இல்லை. ஜனநாயக முறைப்படி காங்கிரஸ் உறுப்பினர்களால் தானே நான் தேர்வு செய்யப்பட்டேன். நமக்குள்ள கொள்கையில வித்தியாசம் தவிர வேற எதுவும் பிரச்சனை இல்லையே. காந்தி சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு, அப்படி இல்ல, நீ காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு தகுதியற்றவன்னு நான் ஒருபோதும் சொல்லலையே என்று பதிலளித்தார். காந்தி அப்படித்தான் சொல்லியாக வேண்டும். தகுதியற்றவன் என்று சொன்னால் அவரை மட்டும் இல்லாமல் அவரையும் சேர்த்து ஓட்டு போட்ட மற்ற காங்கிரஸ் உறுப்பினர்களையும் அவமானப்படுத்தியது போல ஆகிவிடும் அல்லவா? உங்களால செய்ய முடியாதத என்னால செஞ்சு முடிக்க முடியும்னு தோணுது. இதுல என்ன தவறு இருக்கு? இவர் விடுவதாக இல்லை. காந்தியால் பதில் சொல்லாமல் நீண்ட நேரம் அமைதியாக இருக்க முடியவில்லை. அருகில் இருக்கும் நேரு ஒரு கோபக்கார மனிதர். நாம் பதில் சொல்லவில்லை என்றால் நேரு கோபமாக பேச தொடங்கிவிடக்கூடும். பிறகு பிரச்சினை வேறு மாதிரி ஆகிவிடும். காந்தி சுதாரித்துக் கொண்டார். நாம என்ன தவறு செஞ்சோங்கிறது அவங்க மனசாட்சிக்கு தெரியும். நான் உங்க கொள்கைகளை பின்பற்றாதது தவறுன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, கட்சியோட கொள்கையை ஏத்துக்காம இருக்கிறது தான் சொல்றேன். பாபுஜி, ஒரு காலத்துல அகிம்சை சிறந்த ஆயுதம். அகிம்சையால் எதையும் சாதிக்க முடியும்னு நானும் தான் நம்பினேன். ஆனா இப்போ எனக்கு அகிம்சையில நம்பிக்கை இல்ல. வெள்ளையர்களும் நம் அன்புக்கு தகுதியானவங்க இல்ல. அமைதியான போராட்டம்னு சொல்லி நாம் தான் நம் அமைதியை இழக்கிறோம். அவர் பேசி முடிக்கும் வரை எதுவும் பேசக்கூடாது என்று அமைதியாக இருந்தார் காந்தி. இன்னைக்கு உலகமே யுத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கு. இன்னும் நாம அகிம்சையை பத்தி பேசிட்டு இருக்கிறது நமக்கு நன்மை தராது. நம்மை கோழை என்றுதான் நினைப்பாங்க பாபுஜி. அவர் பேசி முடித்து விட்டார் என்பதை உணர்ந்த காந்தி, இந்த கருத்துக்காகத்தானே உன்னை கட்சியில தடை செஞ்சோம். அத நீ மறந்துட்டியா? நான் மறக்கல. ஆனா நடக்கிற உலக யுத்தம் வெள்ளையர்களை தோல்வி அடைய செய்யுங்கிறத நீங்க உணரலையா? எதிரி இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது நாம் சூழ்நிலையை பயன்படுத்தி பலன் அடைய முயற்சிக்கிறது தவறு. உலக யுத்தம் முடியட்டும், பிறகு நம் தேசத்துக்கு நல்லது நடக்கும். முதல் உலக யுத்தம் நடக்கும் போது இப்படித்தான் நம்பணும். ஆனா நடந்தது என்ன? ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, நமது ஒப்பந்தங்களை மதிக்காம இருக்கிறது போன்ற சம்பவங்கள் தான். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுட்டா இனி நாம வாழ்நாள் முழுக்க வெள்ளையர்களுக்கு அடிமையா இருக்க வேண்டியதுதான். அதுக்காகத்தானே நம்ம ஒத்துழையாம போராட்டம் நடத்துறோம். இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு அமைதி போராட்டம்? இதுவரை நாம அதுல என்ன பயன் அடைஞ்சிருக்கிறோம்? சரி, அகிம்சையை ஏற்காத போது இனி நாம் உன்னோட விவாதிக்கிறதுல எந்த பலனுமே இல்ல. நம் இருவருடைய கொள்கைகளும் வெவ்வேறாக இருக்கிறதுனால நாம பிரியறது தான் சரியாக இருக்கும். பாபுஜி, கொள்கை வேறாக இருக்கலாம், ஆனா நம் இருவரோட லட்சியம் ஒன்றுதான். அது இந்தியாவின் சுதந்திரம். என்ன ஒதுக்கி வைக்கிறதுல ஏன் தீவிரம் காட்டுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. என் அன்பு சில சமயம் கரடு முரடா தெரியலாம். என் கொள்கையை நீ ஏற்காமல் போனாலும் உன் மீது எனக்கு இருக்கிற அன்பு என்னைக்கும் மாறாது. நாம தனித்தனியா இருந்தாலும் கூட. பாபுஜி, ஒருத்தன் தனியா இருந்தாலும் நேர்மையா இருந்தா அவன் முன்னேறும் போது எதை கண்டும் அஞ்ச தேவையில்லைன்னு நீங்க தான் சொல்வீங்க. அதன்படியே நானும் நடந்துக்கிறேன். நான் உன் கருத்தை ஏத்துக்கல. ஒருவேளை உன் பாதையில இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சா உன்னை பாராட்டுற முதல் மனுஷன் நானா தான் இருப்பேன் என்றார் காந்தி. அப்படின்னா நான் வெற்றி பெற என்ன நீங்க ஆசீர்வாதம் செய்யுங்க பாபுஜி. காந்தியிடம் மீண்டும் அமைதி. சில நிமிட காத்திருப்புக்கு பிறகு அந்த அறையை விட்டு வெளியேற எத்தனித்தார். உனக்கு ஒரு எச்சரிக்கை. சொல்லுங்க பாபுஜி. நீ செல்லும் பாதை தவறானது. புன்னகையை வீசியபடியே புறப்பட்டார். மகாத்மா காந்தியுடன் மேற்கண்ட உரையாடலை நிகழ்த்தியவர் சுபாஷ் சந்திரபோஸ். சுபாஷ் பாபு காந்திஜியை விட்டு பிரிந்த தகவல் பரவத் தொடங்கியது. அடுத்த நாள் ஹரிஜன் இதழில் எழுதினார் காந்தி. போஸ் தன் மனதுக்கு பிடித்ததை செய்யலாம். அதற்கு அவருக்கு பரிபூர்ண உரிமை உள்ளது. சரித்திர பக்கங்களின்படி காந்தியும் போஸும் சந்தித்துக் கொண்டது இதுவே கடைசி. அதன் பிறகு போஸ் இந்தியாவிலிருந்து தப்பிச் சென்று விடுதலை. Sample complete. Ready to continue?